ஸோ ஃபைனலி நம்ம என்ன பண்ணி ஏன்டா கத்துறப்ப எல்லாருக்கும் வணக்கம். இப்பதான் நம்ம மெய்யழகன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இறந்த காலமா தான், கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். இந்த படம் வந்து ரொம்பவும் ஒரு மனசுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கின ஒரு படம் தான் உண்மையானு சொல்லணும். 96க்கு அப்புறம் அவர் இந்த படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 6-7 வருஷம் கேப் கழிச்சு மெய்யழகன் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஒரு சூப்பரான படம். கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார், இவங்களோட காம்பினேஷன் இந்த படத்தில் உண்மையாலுமே வேற லெவலாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அது இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் நம்ம அல்டிமேட். அந்த படத்துக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் மியூசிக் எல்லாமே. அது இல்லாமல் ஆண்டவர் பாடின ஒரு பாட்டு பிரிச்சு மஞ்சிட்டாவில் கமலஹாசன் சார் வந்து பாடியிருக்காரு. அது பாட்டெல்லாம் வேற லெவலாக இருக்கு. அரவிந்த் சாமி சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் வந்து ரொம்பவுமே ஒரு நல்ல நடிப்பை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணுங்க. இல்லை, படத்தில் நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்த்துட்டு வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்த மாதிரியே தான் எனக்கு இருந்தது. சரி, படம் ஸ்டார்டிங்ல இருந்து போவோம். ஸ்டார்டிங்ல வந்து தஞ்சாவூரை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல தஞ்சாவூரை காட்டல, தஞ்சாவூர்ல ஒரு ஏரியா காமிக்கிறாங்க. இல்லையா, அதாவது ஒரு வீட்டை காட்டுறாங்க. பழைய வீட்டை ஒண்ணு காட்டுறாங்க. பழைய வீட்டுல இருந்து அப்படியே காமிச்சிட்டு வரும்போது ஒரு வீட்டை வந்து ஏமாத்தி இது பண்ணிட்டாங்க. கதை சொல்லலாம், ஸ்பாயிலர் தான். படம் பார்த்து தானே அவனு எப்படியும் படத்தை வந்து பழைய வீட்டை வந்து ஏமாத்தி சொத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு சொத்து இல்லை அப்படின்னு சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போற ஒரு ஆள். ஓகேவா, அவரோட பையன் யாருன்னு பார்த்தா அரவிந்த் சாமி. இதுக்கப்புறம் நீங்க வந்து படத்துல வந்து பாத்தீங்க எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ஒரு அப்படி போயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு அவரோட சித்தப்பா பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணம். யாருக்காகவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் தங்கச்சி வந்து இந்த மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி மேல உள்ள ஒரு பாசத்தினால வேற வழியே இல்ல, தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்ன ஊருக்கு திரும்பி போறாரு, நீடாமங்கலத்துக்கு. ஓகேவா, நம்ம ஊர் பட்டுக்கோட்டை பக்கம் தான். அது தேவையில்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அங்க ஒரு கேரக்டர் அறிமுகமாகுது. அதுதான் நம்ம கார்த்தி சார். ஓகேவா, அது இல்லாம அந்த கேரக்டர்னால என்ன ஆனிச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சா, இவர் போன இதுவும் எல்லாம் முடிஞ்சா, அந்த மேரேஜ் எல்லாம் எப்படி முடிஞ்சு, இது எல்லாம் அந்த ஒரு நைட்ல நடக்கிற கதை. ஒரு நாள் 96ல எப்படியோ அதே மாதிரி இந்த படத்துல நல்ல விஷயம். இந்த படத்துல எந்த ஒரு வயலன்ஸும் கிடையாது. கண்டிப்பா வந்து காதல் காட்சின்னு சொல்லி கழுத்து இருக்குல்ல, ரொம்ப மொக்க போடாம நல்லா 96 அவ்வளவுதாங்க. 96ல கல்யாணம் நடக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அந்த சாப்பாடுலாம் வச்சுட்டு போவாங்க, ஒரு 20-25 வகையான சாப்பாடு வச்சிருக்கோம். புளியும் அப்புறம் வந்து அது என்னது இந்த உருண்டை இதெல்லாம் வச்சிருப்பாங்க, பால் கொழுக்கட்டை. அந்த ஊர் நம்ம ஊர் சைடு சாப்பிட்ற சைடில் உள்ளவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, வில்லேஜ் சைடு இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து இப்போ சிட்டிலேயே தான் இருக்கீங்கன்னா வேணான்னு வெறுக்கிறவங்க ஒரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கொடுக்குற மரியாதை அதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படி இருந்த ஒரு கேரக்டர் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிறையவே கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதான் அந்த விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து நிறைய இடத்துல கண்காங்க இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு சீன், அந்த 2-3 சீன் வந்து ஒன்னாதான தெரியும். இந்த விஷயம்னா சைக்கிள்ல வந்து ஞாபகம், சைக்கிள் சீன், அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. சைக்கிள் நல்லா உண்மையாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலகட்டத்துல நம்மளும் அப்படிதானே, சின்ன பையனா இருக்கும் போதும் சைக்கிள்ல என்னென்னலாம் பண்ணிருப்போமோ அதுவும் பண்ண படத்துல. இது எல்லாமே நல்ல விஷயம் இருக்கு. படத்துல ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? மைனஸ்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் இருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே அவங்க முடிச்ச லாக் அத சொல்லிருங்க. லாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சில ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு விஷயம் ஒன்று போயிருக்கு. சரி. அப்புறம் அந்த ராஜராஜ சோழன் அதாவது கதையை விட்டுட்டு அப்படியே இன்னொரு கதைக்குள்ள போன மாதிரி இதாயிருச்சு. அதாவது என்னன்னா, இவர் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்காரு, அவரு இவருக்கு பழக்கமானவர் அப்படின்னு தான் கதை போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஜல்லிக்கட்டு காளையை காட்டும்போது காளைக்குன்னு ஒரு கதை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது அவர் கல்யாணத்துக்குன்னு ஒரு இதாயிருச்சு. அப்படியே ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்டுக்கெல்லாம் அது இல்லாமல் சொல்ல போனா கரிகால சோழன்லாம் கதைக்குள்ள கொண்டு வந்தது கொஞ்சம் படத்துல இதுல கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்காங்க. தவி போன மாதிரி இருந்துச்சு, கதையை விட்டு தவி வேற இடத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை இழுத்து பிடிச்சி அங்கேயே வந்து நின்ட்டாங்க. அது ஒரு பெஸ்ட். இன்னொரு விஷயம், நம்ம படம் ஃபுல்லா பேசிட்டே தான் இருந்தாங்க, ஆனா ஒரு இடம் கூட போர் அடிக்கல. அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு பார்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருக்கும்.
அது இல்லாம இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை பத்தியும் படத்துல பேசினாங்க. படத்துல வந்து எல்லாமே பேசியிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் படத்துல வந்து என்னென்ன பேசணுமோ அவங்க ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு நிப்பாட்டினது சரி, அதுக்கப்புறம் வந்து மாட்டை பற்றி பெருசாக பேசுறது சரி, ஒரு அது இல்லாமல் கார்த்தி சார் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சிறுத்தைக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டரு தோளாலே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மெயினாக என்ன வந்து எனக்கு வந்து சிறுத்தையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அவர் இங்கே இந்த படத்தில் வந்து அதே மாதிரி ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நக்கல் தனமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் 2.25 மணி நேரம் படமா 2 மணி நேரம் 57 நிமிஷம் படம். ஆனா ஒரு இடம் கூட போர் அடிக்கல, பேசிட்டே தான் இருக்காங்க. அந்த ரெண்டே கேரக்டர் தான். அதாவது உண்மையாலுமே ஒரு யாரோ நம்ம கூட இருந்து நைட்டு வந்து நம்ம அவங்க கூட பேசிட்டே இருந்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு ரியாலிட்டி. பேர் தெரியாது, ஊரு தெரியாது, எவன்னு தெரியாது. ஒருத்தன் வந்து அத்தான்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். வேற ஒருத்தனா இருந்தா அடிச்சு வரட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு. அரண்சாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அந்த கேரக்டர் யாரு அப்படிங்கறதே தெரிய வரும். அரவிந்த் சாமி கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர் அந்த படத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு கார்த்தி சாரோட நடிப்பு தான் அந்த படத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போகும். அடுத்து வந்து டைரக்டர் சார் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல எப்படி கார்த்தி சார் பேரு தெரியாது, அதே மாதிரி இந்த படத்துல டைரக்டர் சார் பேரு போடல. அதோட படத்தை கடைசியில என்னங்க படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தேன். கூட்டுறவங்களாம் வந்து வெளியே போல என்னன்னு கேட்டாங்க தியேட்டர்ல. அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு தெரியல. இந்த மாதிரி யார் பேரும் போடல பெருசா. அது இல்லாமல் சூர்யா சார் வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சனால இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம், பெரிய படமா இந்த படம் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி படத்தை ஒரு டைம் ஒரு வருஷ டைம்ல என்னமோ அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு 4 படம் என்னமோ லைனா வந்து நான் ஒரு இது படம் வரும்போது பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மைக் வச்சுட்டு எல்லாம் நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. லியோ படம் எத்தனை வாட்டி பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன். 4 வாட்டி பார்த்தேன்னாரு. அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ரைட் ஆள விட்றான். அதாவது நாங்க போன தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கூட்டமே கிடையாது, கூட்டம் வரமாட்டானுங்க. விஷயம் ஒரு நல்ல படத்தை வந்து என்னைக்குமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா கடைசி விவசாயி வந்தப்போ யாருமே போல தேட்டருக்கு சரியா, ஒரு வாரம் கழிச்சு முடிஞ்சோன்னே படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதுல ஏத்தி பாக்குறானுங்க, போன்ல ஏத்தி. இந்த படம் எப்படா வந்துச்சு கூட அந்த படம் வரல. அப்ப தியேட்டருக்காரர் சொல்றாரு, ஏன்டா வால் போஸ்ட் ஃபுல்லா அடிச்சு ஓட்டி இருந்தேன், ஒரு போய் தியேட்டருக்கு வரல, படத்துக்கே வரல, இங்க கலெக்ஷன் போச்சுன்னு சொல்லிட்டு படத்தை எடுத்தோம்னா இப்போ வந்து மொபைல்ல ஏத்தி பாத்து யாரா நீங்க மெண்டலா இருப்பீங்க போல. உண்மையா அதுதான் யார். விஜய் படம் வந்தா உண்டு, அஜித் படம் உண்டா உண்டு, அப்புறம் இந்த அவர் தலைவர் படம் வந்தா உண்டு. போய் லைன்ல நின்று 1000 ரூபாய் இருந்தாலும் டிக்கெட் கொடுத்தாலும் வாங்குறானுங்க. ஆனா ஒரு நல்ல படத்துக்கு 100 ரூபாய் டிக்கெட் போட்டாலும் எவனும் வாங்க மாட்டான், கேட்க மாட்டான். இன்னைக்கு போன தியேட்டர்ல 15 பேர் வந்திருப்பாங்க. சேர்த்து ஒரு 15 பேர் சேர்த்து ஒரு 15 பேர் இருந்தாங்க அந்த படம் பாக்குறதுக்கு. அவ்வளவுதான் 15 பேர். நல்ல படத்துக்கு வந்து யாருமே இப்போ வந்து ஓடிடில இருந்ததுக்கு அப்புறம் ஐயோ இந்த படத்தை நாங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வேணா சொன்னான்னு வச்சுக்க, செருப்ப சாணியில முக்கி அடிப்பாங்க. அதாவது ஓடும் போதெல்லாம் விட்டுறது. அதுக்கப்புறம் ஓடிடி ஐயோ ஓடிடிக்கு வந்துருச்சு போலையே. அப்போ 1 மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படம் வந்து தியேட்டர் வந்ததே தெரியாம நம்ம கிட்ட என்னங்கிறது அட சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு இது பண்ணிட்டு கடைசியில பார்த்தா படம் போயிருச்சு, எங்களால பார்க்க முடியாம மிஸ் ஆயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன கதைன்னு தெரியல. ஒருவேளை வேணும்னு போகாம இருக்காங்களா, இல்ல ஒருவேளை வேலையில பிஸியா இருந்து படத்துக்கு போக முடியும், அதெல்லாம் தெரியல. ஆனா வந்து ரொம்ப நல்ல படம். ஒரு நல்ல அதாவது ஒரு தலைவலி, ஒரு 3 மணி நேரம் படமா இருந்தாலும் ஒரு தலைவலி இல்லாத ஒரு படம். உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் வயலன்ஸ் எதுவுமே இல்லாம நம்ம ரியாலிட்டிக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா எப்போ இருக்குங்கிறத அழகா காமிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தலைவலி இல்லாம தியேட்டர் 3 மணி நேரம் படங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 3 மணி நேரம் எப்பயுமே படத்துக்கு போனோம்னா வெளியில வந்து ஒரு டீ சாப்பிடுவோம். டீ சாப்பிடணும் என்ன மேல ஊத்தியா, காசு இல்ல அது ஒரு விஷயம். காசே இல்லைனாலும் படத்துக்கு போறோம் இல்லையா, படம் நம்மளுக்கு அது பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போறோம். நீ ஏன் அந்த அந்த இன்னொரு படம் பக்கத்துல ஒண்ணுச்சுல அதுக்கு போல முதலைய தூக்கிட்டு தண்ணியில வர படத்துக்கு. அதாவது நான் ஓப்பனா சொல்லணும்னா நம்ம சேனல் வியூவர்ஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கேவலமான படம் வந்தால் அந்த படத்தை வந்து போய் கொண்டாடுறீங்க, ஒரு நல்ல படம் வந்தால் ஏன் கொண்டாட மாட்டீங்க? அதுதான் எங்களோட கேள்வி எல்லாமே. அதுக்குன்னு வந்து நல்ல படம் கேவலமான படங்கிறது என்ன சொல்றேன்னா, ஒரு மட்டமான படத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம், ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம கொண்டாட மாட்டோம். அது இல்ல, அது அதை விட்டுருங்க. விஜய் சார் படம்னாலுமே நான் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிடுவேன். ஆனா வந்து நீ சொல்ல மாட்டேன். என்ன கேட்டா வந்து புஷ்பா படம் 5 வாட்டி போய் தியேட்டர்ல உட்காந்து பார்த்தேன். புஷ்பா படம் இவன் தான் எங்கேயோ சமத்தியா வாங்கியிருக்கான், ஆனா வேற யாரோ வாங்கின மாதிரி மாத்தி விடுறான் பாருங்க. புஷ்பா அப்புறம் இந்த புஷ்பா படத்துக்குலாம் எதுக்கு தேசிய அவார்டுன்னு எனக்கு தெரியல. அவன் ரவுடியா தேசிய விருது, கேரக்டருக்கு தேசிய விருது. அவர் வந்து வயலன்ஸ்
சஸ்பென்ஸான இதுக்கு வந்து அதிகமாக தரமாட்டாங்க. ஆனால் அதில் வந்து கேவலமாக நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை ஒரு சாங் வச்சனால வந்து படத்தை வந்து அவ்வளோ கொண்டாடுறீங்க. இந்த படத்தில் வந்து சாங் ஆண்டவர் சார் இது கமலஹாசன் சார் பாட்டு பிடிக்காரு. கமலஹாசன் சார் பாட்டு பிடிக்காருன்னு போய் படம் பார்க்க வேண்டியது தானே? பார்க்க மாட்டாங்க. யாரும் ஏன்னா வந்து இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லைன்னா படத்துக்கு போறது கிடையாது. ஏன்னு கேட்டா பேசிட்டே இருக்காங்க. என்ன வீட்டுல கூட தான்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களை வச்சு எல்லாம் மாரடிக்கிறது இல்ல வீட்டுல. அது மாதிரிதான்டா இதுவும். போய் நல்ல படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. படம் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, போய் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி படம் வர்றதுலாம் ரேர், அவ்வளவுதான். அது படம் பார்த்துட்டு வெளியில வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், அது மட்டும் சொல்லாதீங்க. ஒரு படத்தை ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், எத்தனை வாட்டி தான் பார்க்க போறீங்க? இவன மாதிரி வேணா லியோ போய் 5 வாட்டி பார்ப்பீங்க. இவன் வந்து ரசிகர் மன்றத்துல சரி போறா ஓகே, அது வந்து பிடிச்ச படத்தை நீங்க பாத்துங்க ரைட்டு. ஆனா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தாலும் போதுமேடா. இந்த படம் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணல, நல்ல படத்தை பாருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். கடைசியா மிஸ் பண்ணீங்க. இப்போ வந்த படம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து சோசியல் மீடியா இருக்கிற டைம்னால பிரச்சனை கிடையாது. இப்போ சோசியல் மீடியா இருக்கிறனால தான் பிரச்சனையே. இப்போ இதே இந்த டைம்ல துப்பாக்கி படம், எந்திரன் படம், மங்காத்த படம்லாம் இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் அப்போ வந்து பிளாக் பஸ்டர் செம்ம, அவங்களோட கெரியரில் ஒரு பீக்கான படம். அதே படம் இப்போ வந்துச்சுன்னா அந்த படத்தை ஃப்ளாப்னு சொல்றதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிதான் இப்போ வந்து ஒரு சோசியல் மீடியா வந்தனால இப்படி ஆயிடுச்சு. நான் என்னங்கன்னா அவங்க வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. மருதுக்கு அப்புறம் இந்த படத்தை சூப்பரா நடிச்சிருக்காங்க. மருது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவ படம் நடிச்சாரு சிவா வெங்கட் பிரபு விக்ரம் பிரபு படத்தோட நடிச்சாங்க. வெங்கட் பிரபுட்டீங்களா? இன்னும் கோட்டு மைண்ட்ல இருந்தே வெளியே வராம இருக்காங்க. அந்த படம் வந்து மொக்க படம். இப்போ வந்து அவங்களோட வருத்தப்படாத வாலிப சங்கம், அவங்களோட என்னோட ஃபேவரட் மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்தப்படாத வாலிப சங்கம், ஜீவா படம் பிடிக்கும். அப்புறம் வந்து காஸ்மோரா படம் பிடிக்காது. அப்புறம் வந்து இந்த படம் அது சூப்பர். ஃபைனலி நம்ம என்ன பண்ணி இப்ப என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, வளராத தெளிவா சொல்லு. அதாவது என்ன சொல்ல போறோம்னா, இந்த மெய்யழகன் படம் வந்து ரொம்ப நல்ல படம். இது வந்து ஃபேமிலியா போய் பார்க்கலாம். அதை சொல்லிருங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒரு தப்பான எவன் பார்க்கணுமா தான் சரிடா. அந்த பாஸ்கரன்ல வர மாதிரி இந்த கத்தி தூரி மிரட்டுற மாதிரி தான் எல்லாத்தையும் மிரட்டானு அந்த மாதிரி சொல்றேன். நல்ல படத்தை நல்ல படமா பாருங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் சொல்றேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கிற மாதிரி படம் வந்திருக்கு, போய் பாருங்க. அவ்வளவுதான். நான் ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாம தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையான சாரோட நடிப்பு இந்த படத்துல உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அவர் சின்ன கேரக்டர் வந்தாலும் உண்மையிலும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அது இல்லாம வந்து தேவதர்ஷினி மேம் அவங்களோட அந்த ஃபோன்ல கான்வர்சேஷன் அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நடிச்ச சின்ன ஆர்டிஸ்டும் சரி எல்லாருமே சூப்பரா அவங்க நடிப்பு காமிச்சிருந்தாங்க. கருணாகரன் ஒரு சின்ன கேரக்டர், ஒரு சீன் வந்தாலும் அந்த ஊர்க்கார ஸ்லாங்ல வந்து கண்டக்டரா வந்து பண்ணியிருந்தாரு. சொல்லப்போ அந்த ஊர் ஸ்லாங்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான தமிழ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர் ஸ்லாங் நல்லா இருக்கு. 2-3 விஷயம்லாம் நல்லா. சொல்லப்போனா இந்த படத்தோட மியூசிக் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கடைசியில் படம் எண்டில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி எல்லாம் ஒரு சீன் இருந்துச்சு. இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல நம்ம ஒரு வீட்டில் வாங்க சொன்னாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே போகும். ஆமா, அதை வந்து சின்ன பருவத்தை வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசு ஞாபகங்கள். நம்ம சின்ன வயசுல பெரிய பெரிய பசங்க கூட எல்லாம் விளாண்டுப்போம். அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு படம், தரமான ஒரு படம். இந்த ஒரு அழகான இந்த ஒரு படத்தை பிரேம்குமார் அவர்கள் கொடுத்திருக்காரு. இது சொல்ல போனா ஒரு பிரேம்குமார் தானே பிரேம்குமார் அவர்கள் கொடுத்திருக்காரு. கோபி சுதாகர் வந்து மியூசிக் அமைச்சிருக்காங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக். அவரோட மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. சினிமோட்டோகிராஃபர் வந்து சொல்லி ஆகும். அவர் தஞ்சாவூரை இவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க. 96ல காமிச்சிருக்காங்க தஞ்சாவூர். ஆமா, அதுல ஒரு அதே ஒரு விஜய் சேதுபதி சார அரவிந்த் சாமி சாரா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுதான் இந்த படத்தை. ஆமா, சொல்ல போனா அதுதான். விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் பண்ண வேண்டியதான். நல்ல படம். தியேட்டர்ல மிஸ். கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்து டக்குன்னு அந்த கமல் சார் பாட்டு வந்தோன்னா அப்படியே எனக்கு வந்து அந்த அப்படியே அந்த இது சொல்ல போய் சொல்றதே புரியலப்பா அப்படின்னு அந்த இதயத்தை எடுத்து வெளியில கொடுத்தா அப்படி அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு மாண்டேஜ் அடியில கட்ட தெரிக்குது பறக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா அழகான ஒரு படத்தாங்க. கண்டிப்பா இந்த படத்தை இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துல எல்லா படத்தையும் தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்த படத்தையும் சைடுல பாருங்க, மிஸ் பண்ணாம இந்த படத்தை. ஆமா, இதை வந்து போன்ல ஏற்றி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது, வேஸ்ட். இந்த நல்ல படத்தை எல்லாரும் பாருங்க.
நல்ல படத்தை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா, நிறையா இப்போ ஒரு படமா ரிலீஸாக ஒரு மாசமாச்சு. அதே அந்த படத்தை போய் பாருங்க. நல்ல படத்தை வந்து இது கோட்டை ஏடா இந்த வேலை செஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கிறடா. ஏன்டா இது எப்போ போனாலும் ஏதாவது ஒரு படத்தை சொன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சொல்லிடுறாங்க. நம்ம பேச வந்தது எதுக்கு? ஒரு நல்ல படம், டபுள் ஆக்ஷன் படம், சூப்பர் படம். அதை நம்ம தேவையில்ல கட் பண்ணிக்கலாம். கடைசியில் வந்து கார்த்தி சார் பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? படத்தோட போஸ்டர்லயே பார்த்துட்டேன், மெய்யழகன். அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வச்சிருக்காங்க பேரழகன். அவர் அண்ணன் பேரழகன் பார்த்துருக்கீங்க? பேரழகன் பேரழகன் படத்தை நடிச்சிருப்பாருல்ல அவங்க அண்ணன் சூர்யா. அவரு காதலுக்கு பள்ளி கூடம் கட்ட போறேன் நானடி, காம்பவுண்டு செவருக்குள்ள ஒட்ட போறேன் பானடி. அவ்வளோதான் தெரியாது. ஸோ ஃபைனலி இந்த படம் ஒரு வேற லெவலான படம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கூட்டு போய் இந்த படத்தை போய் பாருங்கள். உண்மையாலுமே மனதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு படம். இந்த வாரம் வந்ததில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச நல்ல படம். வேற ஒரு நல்ல படத்தில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். கமல் சார் வாய்ஸில் சொல்லுங்கள். கட் பண்ணு